ஹாய், வெல்கம் ஆல். நம்ம வந்து மேக்ஸில் அளவியல் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா அளவியல் தான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 4 கொஷின் வந்து இந்த அளவியல்லேருந்தே கேட்டுருவாங்க. டோட்டலாக 25 கொஷின் கேட்டாங்கன்னா அதில் 2லேருந்து 4 வந்து இந்த அளவியல்லேருந்தே கேட்டுருவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 4 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 5. அளவியல் வந்து 2ஆக பிரியும். ஒன்று வந்து 2Dன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து 3Dன்னு சொல்லுவோம். இதில் நம்ம வந்து 2D தான் பார்த்துட்ருக்கோம். 2Dயில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சதுரம் பார்த்துருப்போம், செகண்ட் பார்ட்டில் வந்து செவ்வகம் பார்த்துருப்போம், தேர்ட் பார்ட்டில் வந்து சாய் சதுரம் பார்த்துருப்போம், ஃபோர்த்தில் வந்து இணைக்கரம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது சரிவகம். இது வந்து நீங்கள் ஆர்டராக பார்த்துருவாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிவகம் வந்து இங்கிலீஷில் ட்ரெப்பீசியம்னு சொல்லுவோம். ட்ரெப்பீசியம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்மில் தான் இருக்குது. அதாவது ஏரியா, பரப்பளவு கேட்பாங்க. ஸோ A = ½ × h. ஹெச்னா இந்த டிஸ்டன்ஸு, இங்கே மேலேருந்து இந்த கீழே வரைக்கும், இன்ட்டு A + B. இந்த டயக்ராமில் இந்த பெரிய லென்த்தை தான் ஏன்னு எடுத்திருப்போம், இந்த சின்ன லென்த்தை பின்னு எடுத்திருப்போம். இதை வந்து ஹெச்ன்னு எடுத்திருப்போம். ஸோ ½ × h × A + B. இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 14 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்க. கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கணும். சரிவகம் கொடுத்துருக்காங்க, ட்ரெப்பீசியம் கொடுத்துருக்காங்களா? ஸோ ட்ரெப்பீசியம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 2 தான் இணைப்பக்கம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சைடு வந்து 18 சென்டிமீட்டர், இதை வந்து ஏன்னு எடுத்துப்போமா? இதை வந்து 9 சென்டிமீட்டர், இதை வந்து பின்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு உயரம் வந்து 14 சென்டிமீட்டர், இதுதான் ஹைட்டு. இப்போது சரிவகத்தோட பரப்பளவு கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. ஸோ A = ½ × h × A + B. ½ × ஹெச்சோட வேல்யூ 14 × A + B 9 + 18. திரும்ப ½ × 14 × 18 + 9 வந்து 27. இந்த 2 இந்த 14 கேன்சல் ஆகுமா? 2 × 7 14. ஸோ பேலன்ஸ் வந்து 7 × 27 கிடச்சிருக்கு. 7 × 27 வந்து 189. ஸோ ஆன்சர் வந்து 189 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்போவுமே இங்கே யூனிட் வந்து ஸ்கொயரில் தான் இருக்கும் பரப்பளவுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் முறையே 23 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் 9 சென்டிமீட்டர் எனில் சரிவகத்தின் பரப்பளவு காண்க. இணைப்பக்கங்கள் வந்து 23 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? பெருசாக இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஏன்னு எடுத்திருப்போம். ஸோ அதை தான் 23ன்னு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு கம்மியாக இருக்கிறது வந்து 12, இது வந்து B. நெக்ஸ்ட்டு இடையே உள்ள தூரம்னா இந்த 2 டிஸ்டன்ஸ் தான், இதை தான் நம்ம ஹைட்டுன்னு எடுத்துப்போமா? ஹைட்டு வந்து 9. இப்போ இதோட பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவு ஃபார்முலா வந்து ½ × h × A + B. ஸோ ½ × h வந்து 9, A + Bனா 12 + 23. ½ × 9 × 12 + 23 வந்து 35. இங்கே வந்து 2 வச்சு நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 35 × 9 நீங்கள் எடுத்துக்கோங்க. 35 × 9 வந்து 315 /2. இப்போ 40 / 2ன்னு கொடுத்தாங்கன்னா 40ல் பாதி எவ்வளோ? 20. அதுதான் நம்மளோட ஆன்சராக வருமா? ஸோ அதே மாதிரி 315ஓட பாதி என்னது? 157.5. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் C 157.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏரியா வந்து 828 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க. சதுர சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு தான் அர்த்தம். இணைப்பக்க அளவுகள் ஒன்று வந்து 19.6 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 16.4 சென்டிமீட்டர். இப்போது இந்த சரிவகத்தோட உயரம் கேட்குறாங்க, ஹைட்டு கேட்குறாங்க. இணைப்பக்கங்கள் வந்து பெருசாக இருக்கிறது வந்து 19.6, இந்த சைடு வந்துடும், இதுதான் A. நெக்ஸ்ட்டு கம்மியாக இருக்கிறது வந்து 16.4, இதுதான் B. இந்த ஹைட்டு நம்மளை கேட்குறாங்க, என்னென்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து 828. ஃபார்முலா வந்து A = ½ × h × A + B. இதில் ஏவோட வேல்யூ வந்து டேரெக்டாக கொடுத்துறாங்க. 828 = ½ அப்படியே போட்டுக்கோங்க, ஹெச் அப்படியே போட்டுக்கோங்க. A வந்து 19.6 + B வந்து 16.4. நெக்ஸ்ட்டு 828 = ½ × h × 9. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது 36 வரும் நமக்கு. இந்த இடத்துல 2ல் கேன்சல் பண்ணலாமா? 2 × 18 தான் 36. நமக்கு வந்து 828 = h × 18ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஹெச் இந்த சைடு காமனாக வச்சுக்கோங்க. 828 / இந்த 18 இந்த சைடு கீழே கொண்டு வாங்க. இப்போ இதை 9ல் கேன்சல் பண்ணலாமா? 9 × 2 18, 9 × 92 தான் 828. திரும்ப 2ல் கேன்சல் ஆகுமா? 2 × 46 தான் 92. ஸோ நம்மளோட ஹைட் வந்து 46. எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ ஹைட் வந்து சென்டிமீட்டர் தான்.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு சரிவகத்தின் பரப்பளவு 1440 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா வந்து 1440 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 இணைக்கோட்டுக்கு இடையே உள்ள உயரம் 24 மீட்டர். அப்போ ஹைட் வந்து 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மேலும் 2 இணைக்கோடுகள் விகிதம் வந்து 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் வந்து 24ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இது 2 தான் இணைக்கோடுகள்னு சொல்லுவாங்க. இதோட விகிதம் வந்து 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு சைடை நீங்கள் 5xன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு சைடு 3xன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஏன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து பின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இருக்கும்போது பெரிய இணைக்கோட்டின் நீளமானது கேட்குறாங்க. பெரிய இணைக்கோடு வந்து இது தானே, கீழே இருக்கிறது தான் 5x. அப்போது கொஷினில் 5xோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கும் அதே ஃபார்முலா தான், a = ½ h × a + b. ஃபார்முலா வந்து நம்ம ஒரு வீடியோவில் ஒன்று பார்க்குறனால ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபார்முலா தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் எக்ஸாம் ஹாலில். சரிங்களா? அதனால் ஃபார்முலா மட்டும் தனியாக எழுதி படிச்சுக்கோங்க. ஏரியா வந்து 1440, ½ h வந்து 24 a + b. ஏக்கு பதிலாக நீங்கள் 5xன்னு எடுத்துக்கலாமா, ப்ளஸ் பிக்கு பதிலாக 3xன்னு எடுத்துக்கலாம். இந்த 2ஐயும் 24 இங்கே நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 2 × 12 தான் 24. நெக்ஸ்ட்டு இந்த 1440 இந்த 12 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போகும்போது கீழே வந்துடும். ஈக்குவல் டு 5x + 3x வந்து 8x. இப்போது 12 × 120 தான் 1440. 12 × 12 வந்து 144, கூட ஒரு 0 ஆட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு 120 டிவைடட் பை இந்த 8 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது கீழே வந்துடும். ஈக்குவல் டு x. இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2லேயே வச்சு கேன்சல் பண்ணுங்கள். 2 × 4 தான் 8, 2 × 60 தான் 120, 2 × 2 4, 2 × 30 தான் 60, 2 × 15 தான் 30. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 15ன்னு கிடச்சிச்சு. நமக்கு தெரிய வேண்டியது வந்து இந்த 5xோட வேல்யூ. ஏன்னா இந்த பெரிய இணைக்கோட்டோட நீளம் தான் கேட்குறாங்க. ஸோ 5 × xனா 5 × 15. 5 × 15 வந்து 75. ஸோ ஆன்சர் வந்து 75 மீட்டர். சரிவகமில் கொஞ்சம் டஃப் பண்ணோன்னா இந்த கொஷினை கேட்பாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு சரிவக வடிவ ஜன்னலின் இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 105 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர். அப்போது பெருசு வந்து 105 சென்டிமீட்டர் ஏன்னு எடுத்துப்போமா, சின்னது வந்து பின்னு எடுத்துப்போம் 50 சென்டிமீட்டர். மேலும் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 60 சென்டிமீட்டர். அப்போது ஹெச் வந்து 60 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு அந்த ஜன்னலுக்கு 100 சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபாய் வீதம் கண்ணாடி அமைக்க ஆகும் மொத்த செலவை காண்க. அதாவது 100 சதுர சென்டிமீட்டர்னால் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து மிரர், அதாவது கண்ணாடி போடுறதுக்கு 15 ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கொஷினில் நமக்கு இந்த 4 டேட்டா கிடச்சிருக்கு. 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து 15 ரூபானா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்னது, 15 டிவைடட் பை 100ன்னு எடுத்துக்கலாமா? அதாவது இந்த 100 அப்படி இந்த சைடு கீழே கொண்டு வந்துடுவீங்க. இதை இப்படியும் எடுத்துக்கலாம், இல்லைனா 0.15ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியே எடுத்துக்கோங்க, அப்போ தான் சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், மொத்த செலவுன்னு ஒரு கான்செப்ட் கொஷினில் கேட்டாலும் என்ன பண்ணணும்னா டோட்டல் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு நோட் பண்ணி வைக்கணும். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 15/100. இதை தான் நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இங்கே என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, சரிவகம் கொடுத்துருக்காங்களா? சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது, ½ h × a + b. இதுதான் பரப்பளவு ஃபார்முலா. ஸோ ஹெச்சுக்கு பதிலாக நீங்கள் 16 எடுத்துக்கலாம். இன்ட்டு a + b. ஏவோட வேல்யூ வந்து 105, பியோட வேல்யூ வந்து 50. அப்போது 105 + 50 வந்து 155. இதுதான் பரப்பளவு ஃபார்முலா. இது கூட 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னா 15/100 ஆகும். இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொத்த பரப்பளவுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணாமல் இந்த 0 கேன்சல் ஆகும், இந்த 0 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 2 கேன்சல் ஆகும், 2 × 3 6 கேன்சல் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே 15 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 5 × 3 15, 5 × 2 10. இதுக்கு மேலே வந்து கேன்சல் பண்ண முடியாது. மேலே வந்து 3 இருக்குது, 155 இருக்குது, திரும்பவும் 3 இருக்குது, டிவைடட் பை 2 இருக்குது. 3 × 155 × 3 வந்து 1395 கிடைக்கும், டிவைடட் பை 2. சரிங்களா? 1395யோட பாதி வந்து 697.5. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 697.5. இந்த கேன்சல் பண்ணுறது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேனுவலாக கேன்சல் பண்ணி பாருங்கள். அதாவது 1395 டிவைடட் பை 2 இப்படின்னு போட்டு. இது வந்து உங்களோட ப்ராக்டிஸ் கொஷின். இதோட சரிவகம் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த அளவியல் டாப்பிக்கில் டோட்டலாக நான் 5 பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 5 பார்ட்டுமே ரெகுலராக யாராவது பார்த்துருக்கீங்கன்னா வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து ரெகுலராக பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுவேன். இந்த ப்ராக்டிஸ் கொஷின் வந்து நான் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஒரு சட்டையின் காலர் பகுதி இரு சமபக்க சரிவகமாக உள்ளது. அதாவது ஷர்ட்டோட காலர் பாருங்கள், இங்கே இப்படி இருக்கா,
அப்படியே இப்படி வருதா, இது கவர் ஆகும். இதை நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணால் எப்படி வரும்னா இந்த ஷேப்பில் வரும். சரிங்களா, இதை தான் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு சரிவகம் ஷேப் தெரிஞ்சிடும். அதோட இணைப்பக்கங்கள் முறையே வந்து 17 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர், உயரம் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. காலருக்கு பயன்படுத்தப்படும் துணியின் பரப்பளவை காண்க. இப்போ காலருக்கு வந்து இந்த துணி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்களே, அப்போது இதோட பரப்பளவு என்னென்னு கேட்குறாங்க. சிம்பிளாக இந்த ஷேப் வந்து சரிவகமாக, ஸோ இந்த சரிவகத்தோட பரப்பளவு நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கரெக்ட் ஆன்சர் பின் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 6ல் பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.